தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு பின் வரிசையில் கூட்டத்தோடு கூட்டமாக இடம் ஒதுக்கப்பட்டது திமுகவை அவமதிக்கும் செயல் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவியேற்பு விழாவிற்கு வந்ததற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பதவியேற்பு விழாவில் எம்எல்ஏக்களுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஸ்டாலின் அமர்ந்திருந்தார் என்றும் நெறிமுறைகளின்படி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தமக்கு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருக்கை ஒதுக்கீடு ஸ்டாலினுக்கு ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவருக்கோ அவரது கட்சிக்கோ மரியாதை குறைவை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டது அல்ல என்றும் தாம் உறுதி கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் பதவியேற்பு விழாவிற்கு வருவார் என அதிகாரிகள் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தால் நெறிமுறை தொடர்பான விதிகளை விளக்கிக் கொண்டு அவருக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்குமாறு கூறியிருப்பேன் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். திமுக சட்டமன்ற குழு தலைவராக அந்த திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு பின் வரிசையில் கூட்டத்தோடு கூட்டமாக இடம் ஒதுக்கப்பட்டது திமுகவை அவமதிக்கும் செயல் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவியேற்பு விழாவிற்கு வந்ததற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அவருக்கோ அவரது கட்சிக்கோ மரியாதை குறைவை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டது அல்ல என்றும் தாம் உறுதி கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் பதவியேற்பு விழாவிற்கு வருவார் என அதிகாரிகள் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தால் நெறிமுறை தொடர்பான விதிகளை விளக்கிக் கொண்டு அவருக்கு முதல் வரிசை நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பதவியேற்பு விழாவில் எம்எல்ஏக்களுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஸ்டாலின் அமர்ந்திருந்தார் என்றும் நெறிமுறைகளின்படி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தமக்கு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருக்கை ஒதுக்கீடு ஸ்டாலினுக்கு ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தால்